அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி துவா செய்கிறேன். இன்றைக்கி நம்ம மணாலியோட 2வது பாட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடுவோமா? இதுதான் ஆர்ஏசிங்க. ஆர்ஏசினா என்னென்னா 2 சிட்டிங், இங்கிட்ட ஒரு சிட்டிங், இங்கிட்ட ஒரு சிட்டிங். அதாவது உட்காந்து போகிறது. கன்ஃபார்ம் டிக்கெட்டு தான், ஆனால் உட்காந்து தான் நம்ம 2 பேரும் ஒரே சீட்டில் உட்காந்து தான் போகணும். அந்த மாதிரி உள்ளதான் படுக்கணுன்னு இருக்குது. இந்த மாதிரி பெட்டு மாதிரி போட்டு 2 பேர் ஒரே சீட்டில் தான் படுத்துக்கணும். இதுதான் ஆர்ஏசி. ஆனால் ஆர்ஏசிங்கிறது கன்ஃபார்ம் டிக்கெட் தான். சரிங்களா, ட்ரெயினில் ஏறிக்கலாம். ஆனால் உட்காந்து போகிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போகிறப்பவும் ஆர்ஏசி தான், வர்றப்பவும் ஆர்ஏசி தான். ஆனால் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆர்ஏசி மட்டும்தான் கிடச்சி. அதனால் நாங்கள் ஒரே சீட்டு 2 பேர் படுத்துட்டு போயிட்டோம். ஆனால் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க, அப்பர் பெர்த் கொடுத்துட்டாங்க. அதனால் மேலே ஏறி நாங்கள் அப்பர் பெர்த்தில் படுத்துக்கிட்டோம். அது ரொம்ப சௌரியமாக இருந்துச்சு. சரிங்களா. அதனால் ஆர்ஏசிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சிட்டிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆந்திரா பக்கத்தில் வந்தோடனே அங்கே நிறுத்தினாங்க, கொஞ்சம் நேரம் வண்டி நிறுத்தினாங்க. பார்க்கவே அருமையாக இருந்ததுங்க. ஆந்திராவும் நல்லா தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு, நம்ம ஊர் மாதிரியே தான் இருந்துச்சு. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் வண்டி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 விதமாக க்ளீன் பண்ணுறாங்க. ஒன்று அந்த கம்பெனிலேயே நிர்ணயிக்கப்பட்டவங்க க்ளீன் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா வேறு மக்கள் க்ளீன் பண்ணிவிட்டு காசு கேட்குறாங்க. எத்தனை மணிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து சென்னைக்கு போனோம்ல, அதோட ரயில் ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 180 ரூபா. ஒரு நபருக்கு 180 ரூபா. இன்டர்சிட்டியில் 180 ரூபா கொடுத்து நம்ம திருப்பூர்லேருந்து சென்னைக்கு போயிட்டோம். சரிங்களா. சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா 820 ரூபா வருது. ஓகேங்களா. 820 ரூபாவில் நம்ம சென்னையிலேருந்து டெல்லி. ஆனால் நம்ம டெல்லி வரைக்கும் போகல, நம்ம ஆக்ராலே இறங்கிட்டோம். ஏன் டெல்லி வரைக்கும் நம்ம போகலைன்னா, நம்ம ஃபஸ்ட்டு டெல்லிக்கு போகிற ஐடியாவில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டோம், தாஜ்மஹால் போய் பார்க்காம இருந்தால் எப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் ஆக்ராலே இறங்கி தாஜ்மஹால். ஏன்னா எங்களுக்கு அங்கே காஷ்மீரி கேட்டில் நைட்டு 11:15 தான் பஸ்ஸு. அதனால் என்ன பண்ணோம், சரி 11:15 தானே பஸ்ஸு. இங்கே எங்களை இறக்கி விட்ட டைம் பார்த்திங்கன்னா காலையில் 3 மணி டைம் ஆக்ரா. அதான் டெல்லிக்கு ஒரு 6 மணி வரும்னு வைங்களேன். அப்போ காலைல 6 மணிக்கு நம்ம போயிடுறோம். கிட்டத்தட்ட ஒரு நாள் பகல் ஃபுல்லாமே நம்மளுக்கு டைமில் இருக்கிறனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி நம்ம போகிறோம், தாஜ்மஹாலை பார்த்துருவோம் சொல்லிவிட்டு ஆக்ராலே இறங்கிட்டோம். ஆக்ராவில் நாங்கள் 5 மணி, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் லேட்டாக தான் ட்ரெயின் போச்சு. ஆக்ராவில் இறங்கிட்டு ஆக்ராவில் போய் தாஜ்மஹாலை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் காஷ்மீரி கேட்டு போய் அங்கேருந்து மணாலிக்கு கிளம்புனோம். அதனால் இங்கேருந்து, அதாவது சென்னையிலேருந்து ஆக்ரா வரைக்கும் தான் நாங்கள் போனோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ லைன் பை லைனாக பார்க்க போகிறீங்க. மொத்தமாக ஒரு நபருக்கு 820 ரூபா டிக்கெட் வந்துச்சு. சரிங்களா. அதே மாதிரி திருப்பூர்லேருந்து சென்னைக்கு 180 ரூபா டிக்கெட் வந்துச்சு. நாங்கள் போனோம் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் தான் போனோம். அருமையான வண்டி. நீங்கள் போகவே ஒவ்வொன்றா பார்ப்பீங்க. அந்த வண்டியை பற்றி சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டே வர்றோம். பாருங்கள், அவ்வளோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சரி, வந்தே பாரத் இருக்கிற ஸ்பீடான வண்டியாக கொண்டு வந்தாங்கல்ல, அதான் வந்தே பாரத். இந்த மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியாதுங்க. அப்படியே உட்காந்து ஜாலியாக ஜன்னலை பார்த்துக்கிட்டு வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ட்ரெயின் ஜோர்னிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே விற்பனைக்கெலாம் வந்தாங்க, நிறைய சேல்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வரும், கீழான்ட்டு வருவாங்க. அது கீழாங்கிறது ஆந்திரா மொழியா ஹிந்தியா என்ன இருந்ததில்ல, கீழான வாழைப்பழம். அதே மாதிரி நிறைய பொருள் வருதுங்க. ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் பொருள் தரம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். டீ 10 ரூபாங்கிறாங்க. ஆனால் ஓரளவு சுமாராக தான் இருக்குது. அதே மாதிரி சாப்பாடு ஃபுட்டெல்லாம் 60 ரூபா 70 ரூபாங்கிறாங்க. ஆனால் அந்த 60 ரூபா 70 ரூபாய்க்கான ஒர்த் அதில் இருக்கானா இல்லை. அதே மாதிரி மெயினாக ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. அதாவது இவங்க கொண்டு வர இது 70 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். கடைசியில் பார்ப்பீங்க இந்த சாப்பாடு ஃபுட் ஐட்டத்தை. அதில் பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா வேகாமையே இருக்குங்க. அது அவங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க சொல்லிருக்கு. அரிசிலாம் சுத்தமாக வேகாமல் இருக்குது. மற்ற ஐட்டம்லாம் நல்லா இருக்குது, குழம்புலேருந்து எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அரிசி வேகாமையே இருக்குங்க. சாப்பிடவே முடியல, வேஸ்ட்டு தான் அது.
பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக தான் இருந்துச்சு. என்னென்னா அடிக்கொடிக்கா நம்ம வடக்கு மக்கள் வந்து அதை ரொம்பவே அசுத்தமாக்கிடுறாங்க. அப்படி இருந்துமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தாங்க இருக்கிறாங்க. எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். 2 பாத்ரூம் இருக்குங்க. ஒன்று வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இன்னொன்று வந்து ஆர்டினரி. ஒரு ஒரு கபார்ட்மெண்ட்டுக்கு 2 இருக்குது. 2 பாத்ரூம் இருக்குது. ஆர்டினரியும் இருக்குது, அதே மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது. என்னென்னா அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை அதே இதையும் போட்டு அடைச்சி வச்சிட்றாங்க. இருந்தாலும் வந்து அவங்க க்ளீன் பண்ணுறவங்க வந்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் சுத்தமாக தான் இருக்குது. பாத்ரூம் போகிறதுக்கு நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்கா, கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து க்ளீன் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதான் சுத்தமாக வச்சுருக்காங்க வண்டி. நல்லா வாசமாக இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. இதாங்க நான் சொன்னேன் சாப்பாடு. ஏன்னா இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். இதே சாப்பாடை வாங்கிட்டு வந்து ட்ரெயினுக்குள்ளே 140 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. கொஞ்சம் கூட இதில் 150 ரூபா நினைக்கிறேன். 150 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. எல்லாமே நல்லா இருக்கு. அந்த சப்பாத்தி அருமையாக இருந்துச்சு, குழம்பு நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று தவிர அந்த சோத்தை தவிர சோறு மட்டும் பாதி வேக்காடு இருக்குது. பாதின்னு கூட சொல்ல முடியாது. அரிசியாக இருக்குது. அவங்க அப்படி தான் சாப்பிடுவாங்களாட்டு இருக்குது. இது என்ன தெரியுமா, இது வந்து பூந்தி இருக்குல்ல, பூந்தி வந்து தயிரில் வந்து உரைச்சிருக்காங்க. தயிரோட மாதிரி இது துண்டலை. இது வந்து சோயா பீன்ஸ். இது சாம்பார், வெள்ளை சாப்பாடு, அது போக ரொட்டி. இது எல்லாமே சேர்ந்து என்ன, அப்புறம் இங்கே ஊறுகாய் உண்டு. இது எல்லாமே சேர்ந்து எவ்வளோ? வெறும் 70 ரூபா. இங்கே 150 ரூபாய்க்கு வந்துச்சு. இதுயா இது 150 ரூபா, இங்கே 70 ரூபா. வெளியே வாங்கிட்டு வந்து அப்படி 150 ரூபாய்க்கு வித்துட்றாங்க. பாதி லாபம். பாதியை விட அதிகம், 80 ரூபா அதிகம். எல்லாமே நல்லா இருக்கு. நான் கூட நல்லா இருக்காதான் நினச்சேன். நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வழியில் வந்த ஒரு இடங்க. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளோ நல்லா இருந்தது இந்த இடத்த பார்க்கும்போது. ஏன்னா ஃபுல்லாமே மரம், அதே மாதிரி கொஞ்சம் ஹில்ஸ் மாதிரி இருக்குது. மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு பசுமையாக தான் இருக்குது. ரொம்ப காஞ்சி போன மாதிரி இல்லை, ஓரளவு பசுமையாக இருக்குது. ஃபாரஸ்ட்டு தான் நினைக்கிறேன். இது பூராமே ஃபாரஸ்ட்டு போல் இருக்குது. ஆனால் பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. அதான் அந்த இடத்துல கொஞ்சம் காற்று வந்து கூலிங்காக இருந்துச்சு. எனக்கு அப்படியே சைடில் ஜன்னலில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு போகிறேன். ஆனால் என்னென்னா எந்த ஒரு விலங்குகளையும் எதையும் பார்க்கல. ஆனால் வந்து அருமையாக இருந்துச்சு. இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் இதை எடுத்தேன், வீடியோ எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். அப்படியே அதை ட்ரெயினில் உட்காந்துட்டு சைடெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக மரங்கள் தான். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது இந்த இடமெல்லாம். உங்களுக்கு வடக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல கூலிங் இருக்குதுங்க. இந்த மாதிரி டைமில் நல்ல கூலிங் இருக்குது. பனிமூட்டம் ஃபுல்லாமே பனியாக தான் இருக்குது. கேமராவில் அந்த அளவுக்கு தெரியல, ஆனால் ஃபுல்லாமே பனிமூட்டமாக தாங்க இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிலர் காசு வந்து க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு காசு கேட்பாங்க. சொல்லப்போனால் பிச்சை எடுக்கிற மாதிரி தான். ஆனால் அதுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு அவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்கன்னு வைங்க. இவங்களுக்கு ஒரு கை இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படி வந்து காசு கேட்பாங்க. ஆனால் இவங்களும் சேர்ந்து க்ளீன் பண்ணுறதுனால ட்ரெயின் இன்னுமே சுத்தமாக தாங்க இருக்குது. நல்லா க்ளீனாக தான் ட்ரெயினை வச்சுருக்குறாங்க. அவர் பாருங்கள், அவருக்கு ஒரு கை வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவர் வந்து க்ளீன் பண்ணுறார். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து காசு கேட்குறார். இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு வந்து காசை பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு அப்புறம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா காசு கேட்டு வர்றாங்க. ஆளுக்கு ஒரு 5 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா இருக்கிறத அவங்களுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இதையா செய்கிறாங்கல்ல. சும்மா பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு கேட்போன்னு கேட்குறாங்க. இதுதாங்க எங்களுக்கு பெருசாக ஏமாற்றிடுச்சு. 4 முட்டை நினச்சேன். கடைசியில் பார்த்த 2 முட்டையை 2ஆக வெட்டி வச்சுருந்தானுங்க. 4 முட்டை மாதிரி. இது வந்து சைடில் நின்று அப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு எடுத்த ஒரு வீடியோ. இந்த மாதிரி மட்டும் போய் நின்று பாருங்கள் ட்ரெயினில். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கும். அப்படியே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அந்த காற்றுக்கும் அதுக்கும் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, ட்ரெயின் 1.5 நாள் போட்டிருந்தாங்க. 1.5 நாள் எப்படியா போகிறதுலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 1.5 நாள் போனதே தெரியலைங்க. அவ்வளோ நல்லச்சுன்னா
ட்ரெயினை பொறுத்து பயப்பட வேண்டியதே இல்லைங்க. நம்ம டூர் எப்போ கிளம்புனாலும் சரி, நம்ம கூட தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா பசங்க, அதே மாதிரி ஃபேமிலிஸு, இவங்க யாராவது ஒருத்தர்னாவது வந்துடுவாங்க. அதனால் நம்ம வந்து தைரியமாக வந்து ட்ரெயினில் வந்து போகலாம். அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மாதிரி வண்டியிலலாம் தைரியமாக போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க, சரிங்களா? பெட்ஷீட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ட்ரெயின்லேயும் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி வந்து பஸ்ஸில் நம்ம போகிறப்ப சில நேரத்தில் பெட்ஷீட் கொடுக்குறானுங்க. வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெட்ஷீட் வந்து கொடுக்கல இங்கே பஸ்ஸில். அதனால் வந்து பெட்ஷீட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும், எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புக் பண்ணுறதுக்கு முன்னாடி, ட்ரெயின் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, வடநாடுகளில் வந்து ஏதாவது பண்டிகை இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஃபெஸ்டிவல், இப்போ ஹோலி வந்துச்சுல, ஹோலி, தீபாவளி, இது மாதிரி ஏதாவது பண்டிகைகள் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அந்த டைமில் புக் பண்ணிடாதீங்க. போகணும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். குறிப்பாக முஸ்லீம் மக்களாக இருந்தீங்கன்னா பார்த்தே போய்க்குங்க. ஏன்னா சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அது சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதனால் பார்த்து தான் போய்க்கணும். பண்டிகை இருக்காங்கிறத கண்டிப்பாக வந்து செக் பண்ணிங்க. அதே மாதிரி மொழி தெரியாது எங்களுக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன், தமிழை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாதுங்க. எங்களுக்கு வந்து ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. இன்னும் கூத்து என்ன தெரியுங்களா, நம்மளுக்காவது பேசிக் இங்கிலீஷ் அரைகுறையான நம்ம பேசுகிறோம். அங்கே போயிட்டிங்கன்னா அவனுக்கு யாருக்குமே இங்கிலீஷே தெரிய மாட்டேங்குது. பேசிக்காக கூட இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது. நாங்கள் டெல்லியில் போய் ஒரு கடையில் போய் வாங்குறதுக்குள்ளே போகும்போது ஆயிடுச்சுங்க, அவனுக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. சின்ன சின்ன பேசிக் இங்கிலீஷ் கூட தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு மொழி தெரியணும் அவசியம் இல்லை. நம்ம சொல்கிறத வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்மள்ட்ட நடந்துக்குவாங்க. அதனால் வந்து மொழி வந்து தெரியணும் அவசியம் இல்லை. எங்களுக்கு தமிழ் தவிர எந்த மொழியும் தெரியாது. ஆனால் வந்து எந்த ஒரு கைடுமே இல்லாமல் நாங்களாக தான் போனோம். நாங்களாக வந்து தனிப்பட்ட எந்த ஒரு பேக்கேஜ் இல்லாமல் நாங்களாக போய் ஜாலியாக வந்து பார்த்துட்டு வந்தோம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஈஸி தான். இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கே ஒவ்வொரு விஷயமா புரிஞ்சிடும்.